தொடர்ந்து இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி சொல்வது என்னென்றால், சிங்கள ஆட்சியாளர்கள் நாடு பலவீனப்பட்டாலும், ஆட்சியாளர்கள் சில வேளையில் பலவீனப்பட்டாலும், புதிதாக வருகிற ஆட்சியாளர்கள் தந்திரோபாயமாகத்தான் இந்திய தரப்பை கையாண்டு கொண்டிருக்கிறார். பூகோள அரசியலை நம்பி இருக்கிற நாடுகளை அவர்கள் மிக மிக கச்சிதமாக கையாளுகிறார்கள். காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் இந்தியாவினுடைய எதிர்பார்ப்புகளை இந்த நாட்டுக்குள் நிறைவேற்றப் போகிறது என்கிற செயற்பாடுகளை வைத்துத்தான் அதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். எங்களோடு நெடுந்தூரம் பயணித்த முல்லைமோகன் அவர்கள் இயற்கை எதிர்க்கின்றார். அவருடைய இந்த ஆழ்ந்த துயரத்தோடு இன்றைய அரசியல் ஆய்வுக்கூடத்துக்கு நாங்கள் இணைய இருக்கின்றோம். அவருடைய நினைவோடு தொடர வேண்டும். எங்களுடைய தமிழ் தொலைக்காட்சியும் நிச்சயமாக அவர் 9 ஆண்டுகளாக இருந்தது. இந்த நினைவுகள் நீங்காததாக எங்களிடம் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, வளமை போலவே அவர் கூறியது போலவே நாங்கள் அவர் இல்லாட்டிலும் இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று முதலாவது நிகழ்ச்சியாக அரசியல் ஆய்வுக்கூடம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அரசியல் ஆய்வுக்கூடத்துடன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் திரு சபா கோதாஸ் அவர்கள். இவர் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும், இன்னும் பல பொது வேலை திட்டங்களையும் அரசியல் வேலை திட்டங்களையும் செய்கின்ற ஒருவராக இருக்கின்ற திரு சபா கோதாஸ் அவர்கள் எங்களோடு பல காலம் இணைந்திருக்கின்றார். அதுபோன்று மூவரோடும் பல காலம் இணைந்து இந்த அரசியல் ஆய்வுக்கூடத்தில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்று அரசியல் ஆய்வுக்கூடத்துக்குள் நாங்கள் அவருடைய உயர் பிரிவு பகிர்வோடு இணைந்து கொள்வோம். எஸ்டிஎஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவாண்ணா சொன்னது போல முல்லைமோகன் அன்னையினுடைய திடீர் மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக அமைந்திருக்கிறது. ஊடக ரீதியாக அவர் முன்னெடுத்து சென்ற செயற்பாடுகளும் சரி, பழகிய விதங்கள், அவருடைய நடவடிக்கைகள் என்பன முல்லைமோகன் அவர்கள் ஊடக ரீதியாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் பல இடங்களில். அதற்கு எஸ்டிஎஸும் பெரிய ஒரு வழி செய்திருக்கிறது. இதைவிட ஏனைய ஊடகங்களிலும் அவர் தன்னுடைய திறமையை பதித்திருக்கிறார். ஆகவே அவருடைய இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இயற்கையினுடைய நியதியின்படி நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்றாலும் அவருடைய பணியை அவர் சார்ந்து ஆளுமை உடையவர்கள் வருகிற போதுதான் அதனை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுவரை அவருடைய அந்த ஊடக பணியினுடைய இடைவெளி ஒரு இடைவெளியாகத்தான் இருக்கும். ஆகவே அன்னாருடைய அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் இந்த இடத்தில் வேண்டுவோம். அவருடைய பணிகளும் அவருடைய சிறப்புகளும் எதிர்காலத்தில் ஒரு சரித்திரமாக வேணும். அதே நேரம் அன்னாருடைய இறப்பின்பால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். உண்மை அவர் அடிக்கூறக்காக கூறுகின்ற ஒரு வசனம் என்னென்று சொன்னால், எஸ்சிஎஸ் தொலைக்காட்சி சிறப்பாக விழுந்து நிற்கின்றது. இதில் நான் இல்லை என்றாலும் இந்த தொலைக்காட்சி நடந்தே தீர வேணும் என்ற வசனத்தை எங்களோடு இணைந்திருக்கின்ற பலருக்கு அடிக்கொருக்காக கூறியிருக்கின்றார். ஆனால் இன்று அவர் இல்லாமலுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய நினைவோடு தொடர வேண்டும். எங்களுடைய தமிழ் தொலைக்காட்சியும் நிச்சயமாக அவர் 9 ஆண்டுகளாக இருந்தது. அவருடைய நினைவுகள் நீங்காததாக எங்களிடம் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, வளமை போலவே அவர் கூறியது போலவே நாங்கள் அவர் இல்லாட்டிலும் இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று முதலாவது நிகழ்ச்சியாக அரசியல் ஆய்வுக்கூடம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அரசியல் ஆய்வுக்கூடத்துடன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் திரு சபா கோதாஸ் அவர்கள். வடமையாக தாயகத்தில் நடைபெற்ற சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அரசியல் ஆய்வுக்கூடத்தில் தமிழர் தாயகத்தில் இந்த காலநிலையினுடைய சீர்கேடுகள் ஓரளவுக்கு தனிந்த வண்ணம் இருக்கின்ற சூழலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த எலிக்காய்ச்சல் என்கிற ஒரு விவகாரம் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளை நோக்கி அது இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற தருணத்தில் 115 பேருக்கு அதிகமானோர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நோய் ஒரு புறம் தமிழர் தாயகத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரச நிவாரணங்கள் இன்னும் சரியாக கிடைக்கப்பெறாமல், குறிப்பாக பல்வேறு தரப்புகள், அதாவது விவசாய ரீதியாக பார்க்கிற போது
நெல் வேளாண்மைக்குரியவர்கள் மற்றும் வாழைத்தோட்ட செய்கையாளர்கள், வெங்காய செய்கையாளர்கள், பப்பாசி தோட்ட செய்கையாளர்கள் என்று பல்வேறு வகையானோர் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட மீன்பிடி தொழிலை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற மீனவ சமூகம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாளாந்த கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல், அவர்களுடைய அந்த நஷ்டஈடுகள் எதுவும் இன்னும் சரியாக உறுதி செய்யப்படாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிற போது, இலங்கை தீவில் குறிப்பாக புதிய ஜனாதிபதி முதல் பயணமாக எமது அயல் நாடான இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமாக சென்று பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டு மீண்டும் திரும்பியிருக்கிறார். அதே நேரம் பாராளுமன்றத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள், குறிப்பாக எதிர்கட்சி அணியில் இருக்கிற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பான விவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சம நேரத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் மீது அர்ச்சுனா எம்பி அவர்கள் மேற்கொண்டிருந்த செயற்பாடுகளுக்கும் அவர் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளுக்குமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பான முன்னெடுப்புகள் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சம நேரத்தில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களால் மான நஷ்ட வழக்கு அடுத்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 100 மில்லியன் ரூபாய் கோரி போடப்பட்டிருக்கிறது. இதைவிட யாழ்ப்பாண குடாநாட்டில் என்றுமில்லாத வகையில் பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் இடைவிலகுகின்ற செயற்பாடுகள் அதிகரித்து காணப்படுவதை தரவுகள் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட இலங்கை தீவில் பல நகரங்களில் காற்றின் தரம் மாசடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய காற்றினுடைய தரமும் மாசடைந்து தரம் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் முகக்கவசங்கள் பாவிக்க வேண்டும் என்ற வகையிலும் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இப்படியான ஒரு கள சூழல்தான் இலங்கை தீவிலும் குறிப்பாக தமிழர் தாயகத்திலும் காணப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இந்தியாவில் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள், தமிழர்களுடைய அந்த பிரச்சனைகளையும் கவனிக்க வேண்டும் என்பது. இது சாத்தியமாகுமா? இன்று வரை வந்த ஜனாதிபதிகள் செய்ய முடியாத விடயங்கள். உதாரணத்துக்கு நாங்கள் வரலாற்று ரீதியாக கண்டிருக்கின்றோம், செல்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்திய அரசு விடுகின்ற கோரிக்கையாகவும் அந்த கோரிக்கைகள் செயல்படுத்தாமலுக்கு மௌனித்து கிடப்பதைத்தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த முறை இவருடைய செல்லுதலும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட கூறுதலுக்கும் ஏதாவது தமிழர்களுக்கு விடிவு கிடைக்குமா? புதிய ஆட்சியாளர்கள் வருகிற போது ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் அவர்களை அழைத்து தங்களுடைய அரச நிகழ்ச்சி நிலையையும் வெளிவிவகார நிலைப்பாடுகளையும் அவர்களுடன் இணைந்து முன்னெடுப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் இந்த உத்தியோகபூர்வ அழைப்புகள் மேற்கொள்ளப்படுவது வழமை. அதுவும் இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம்தான் தங்களுடைய வெளிவிவகார செயற்பாடுகளையோ அல்லது பூகோள செயற்பாடுகளையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ அல்லது தங்களுக்கு சாதகமாக கொண்டு செல்லக்கூடிய சூழலையோ தக்க வைக்க முடியும் என்பது இந்தியாவுக்கு தெரியும். இந்த இந்திய அரசாங்கத்தில் குறிப்பாக தற்போது இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள், நான் நினைக்கிறேன் இலங்கையில் இந்த 2010க்கு பிறகு வந்த ஜனாதிபதிகளில் அத்தனை ஜனாதிபதிகளையும் அவர் சந்தித்து இப்படி கலந்துரையாடி இருக்கிறார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவில் இருந்து அதற்கு பின்னதாக வந்த மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச, அதே போல ரணில் விக்ரமசிங்க, அதே போல அன்ரோகுமார திசாநாயக், 5 பேரை சந்திக்கிற போதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தமிழர் சார்ந்து இதே விடயங்களைத்தான் தொடர்ந்து பேசுவார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள், தமிழ் மக்களினுடைய உரிமைகள் அல்லது அவர்களுடைய சுயமரியாதை, சகோதரத்துவம், அதிகார பகிர்வு தொடர்பாக அவர்கள் பேச்சளவில் உரையாடுவது வழமை. அப்படியான ஒரு உரையாடல் தான் அன்ரோகுமாரவினுடைய சந்திப்பிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் கடந்த காலத்தை விட இப்பதான் அவர்கள் இதை எளிமையாக உரையாடி இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. அவர்கள் தொடர்ச்சியாக இதனைத்தான் செய்கிறார்கள். இதில் தொடர்ந்து இந்த STS தொலைக்காட்சியை சொல்வது என்னென்றால், சிங்கள ஆட்சியாளர்கள்
நாடு பலவீனப்பட்டாலும், ஆட்சியாளர்கள் சில வேளையில் பலவீனப்பட்டாலும், புதிதாக வருகிற ஆட்சியாளர்கள் தந்திரோபாயமாகத்தான் இந்திய தரப்பை கையாண்டு கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த ஜியோபாலிட்டிக்ஸ், பூகோள அரசியலை நம்பி இருக்கிற நாடுகளை அவர்கள் மிக மிக கச்சிதமாக கையாளுகிறார்கள். இது இந்த நாட்டில் ஜெயவர்தனாவில் இருந்து தற்போதைய ஆட்சியாளர்கள் வரையும் தங்களுக்கு சாதகமாக அவ்வப்போது கையாளுகிற விதங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்கள் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவுடன் சஜித் பிரேமதாசாவை இணைத்து செல்கின்ற வேலை ஒன்றை அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தவர்கள். அது சரிவரவில்லை. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கா பலவீனப்பட்டிருக்கிறார் என்றது அவர்களுடைய புலனாய்வு ரீதியாக தெரிய வந்தாலும் அவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களை வெல்ல வைத்து விட வேண்டும் என்பதில் தீவிரமாக செயற்பட்டது. ஆனால் அதே நேரம் அவர்கள் சந்திரகுமார திசாநாயக்காவையும் கூப்பிட்டு சந்திக்க தவறவில்லை. ஏனென்றால் அதுக்கு முற்பட்ட காலங்களில் சில நேரங்களில் அவர்களுடைய ராஜதந்திரங்கள் தாங்கள் எதிர்பார்க்கிற ஆளை விட எதிர்பார்க்காத ஆள் ஆட்சி கதிரைக்கு வந்து தங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு உருவானது. அதன் அடிப்படையில் அவர்கள் களத்தில் நிற்கிற முன்னணி போட்டியாளர்களை ஏலவே கூப்பிட்டு அவர்கள் கலந்துரையாடினர். அதன் அடிப்படையில் தான் சந்திரகுமார் அவர்கள் வெல்லப்பட்டது சீன அரசாங்கம் தான் பெருமளவு பின்னணியில் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்று இந்தியாவினுடைய பூகோள அரசியல் என்பது இந்தியாவை சூழ உள்ள நாடுகள் பெரிய நெருக்கடிக்கு அரசியல் நெருக்கடிக்கு உட்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துக்கு பெரியதொரு பிரச்சனையாக அமைந்து கொண்டிருக்கிற சூழலில் ஸ்ரீலங்காவையும் அப்படி விட்டுவிடக் கூடாது, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஏதோ ஒரு வகையில் எடுத்துவிட வேண்டும் என்று சிந்திக்கின்ற இந்திய வெளிவிவகாரத்தின் சிந்தனை கோட்பாட்டுக்கு அமைவாகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் அவருக்கான உரிய கௌரவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அன்றகுமாரருக்கு கடந்த கால ஜனாதிபதிகளை போன்று செங்கம்பள வரவேற்புகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் கூடுதலாக அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல்வேறு வர்த்தக உடன்படிக்கைகள், பல்வேறு உதவிகள் செய்வதான கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதன் பின்னணி அவர்கள் இவர்களை தங்கள் பக்கம் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய பூகோள அரசியலை தங்கட பக்கம் நகர்த்தி கொண்டு செல்லலாம் என்ற ஒரு சிந்தனை போக்குத்தான். ஆனால் இது எவ்வளவு தூரம் அவர்கள் பக்கம் நின்று பிடிக்கும் அல்லது எதிர்காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் இந்தியாவினுடைய எதிர்பார்ப்புகளை இந்த நாட்டுக்குள் நிறைவேற்றப் போகிறது என்கிற செயற்பாடுகளை வைத்துத்தான் அதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். இது எவ்வளவு தூரம் இந்த உறவு வந்து நீண்டதாக நிலையாக சென்றடைய போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இதில் தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக ஒரு பலவீனப்பட்ட ராஜதந்திரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது தமிழர் தரப்பினுடைய உள்நாட்டு ரீதியான பலவீனமும் சரி, சர்வதேச ரீதியான அணுகுமுறைகளில் இருக்கிற பலவீனமும் சரி, அவர்களை ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்புகளும் தங்களுக்கு ஏற்ற ஒரு கிள்ளுக்கீரியாக பாவிக்கின்ற நிலவரம் தான் இன்று உருவாகி இருக்கிறது. எதிர்காலத்தில் இன்னும் கூர்மை அடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஏனென்றால் தமிழர் தரப்பின் ராஜதந்திர வியூகம் என்பதில் எந்த விதமான மாறுதல்களும் இன்னும் ஏற்படவில்லை. அந்த வியூகத்தில் ஒரு நேர்த்தியான சிந்தனை போக்குகள் இல்லை. அது மாறுபட்டதாக அதாவது ஆளுக்கு ஒரு செயற்பாடுகளும் ஆளுக்கு ஒரு விமர்சனங்களும் ஆளுக்கு ஒரு சந்திப்புகளுமாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் இந்த பிராந்திய சர்வதேச வல்லரசுகளுக்கு அது இலகுவாகத்தான் அமையும். இத இந்தியா போன்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய எதிர்த்தரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எங்களுடைய விடயங்களை கையாளுகின்ற ஒருவர்களாகத்தான் இருக்க போகிறார். ஆகவே அவர்கள் அது ஒரு பலத்த ஒரு நெருக்கடியை தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு கொடுப்பார்கள் என்று தமிழர் தரப்பு நினைக்குமாக இருந்தால் அது தமிழர் தரப்பினுடைய பலவீனமாகத்தான் பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரையில் அது தமிழர் தரப்பினுடைய பலவீனமாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த விடயத்தில் இந்திய தரப்பு என்பது தமிழர் விவகாரத்தில் ஒரு உறுதியான அறுதியான ஒரு நெருக்கடியை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழர் தரப்பு உருவாக்கவில்லை என்கிற ஒரு இடைவெளி இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அதில் ஒரு மாற்றம் உருவாக்கப்படும். அந்த மாற்றம் என்பது
எவ்வளவு தூரம் தமிழர் தரப்பை புலத்திலும் தளத்திலும் ஒற்றுமைப்படுத்தி உருவாக்கும் என்ற கேள்வி ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் இப்படியான நெருக்கடிகள் ஏற்படுகிற போது தமிழர் தரப்பு முன்னெடுக்கிற வியூகங்களில் தான் தங்கி இருக்கிறது. ஆனால் அப்படியான ஏது நிலைகள் எதுவும் இங்கு இல்லை என்பதைத்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கனடாவுக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் முடிக்காமலுக்கு வெளிநாடுகளில் சென்று இவர்கள் என்னத்தை பேச போகின்றார்கள், வெளிநாடுகளில் எந்த விதமான ஒற்றுமையை செயற்படுத்துவதற்காக பயணிக்க போகின்றார். அருமையான கேள்வி. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கனடாவுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள். இனப்பிரச்சினை சார்ந்து சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு நமக்கு தேவை என்ற வகையில் ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த உரையாடலின் போது அவர் இன்று கனேடிய அரசாங்க தரப்பில் சிலரை சந்தித்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதாகவும் அதை முன்வைத்து அவர்கள் உரையாட இருப்பதாகவும் செய்திகள் வந்திருந்தன. உண்மையில் இந்த செயற்பாட்டை அங்கு அவர் முன்னெடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம், இல்லை என்று நாங்கள் அதை மறக்கவில்லை. ஏனென்றால் கனேடிய அரசாங்கம் ஈழத்தமிழர் விவகாரத்தில் உண்மையிலேயே காத்திரமான பல முன்னகர்வுகளை கனேடிய பாராளுமன்றத்துக்குள்ளும் நகர சபைகளிலும் மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே அவ்வாறான முன்னகர்வு வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அவர் இந்த ஸ்ரீலங்காவின் புதிய ஆட்சியாளரை சந்திக்கிற போது இந்த புதிய ஆட்சியாளர்கள் வருவதற்கு முதலும் வந்த பின்பாடும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற விவகாரம் உள்ளக விசாரணை மூலம்தான் தாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனாதிபதியிடம் இவர் தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும். இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட்ட குழுவினர் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கு தெளிவாக சொல்லி இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இழந்ததன் அடிப்படையில் தான் இன்று பல ஆண்டுகளாக அவர்கள் சர்வதேச விசாரணையை கோரி நிற்கிறார்கள். அவர்கள் கோரியதன் அடிப்படையில் தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்ய போகிறீர்கள், அவருடைய கோரிக்கையை நீங்கள் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இவர்கள் சொல்லவில்லை. அதை உண்மையிலேயே இலங்கை ஜனாதிபதியிடம் சொல்லியிருக்க வேண்டும். இவர்களுடைய கருத்து அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. இன்றைக்கு STS தொலைக்காட்சியில் கதைக்கிற சபா கோதாஸ் என்கிற நான் கூட ஒரு பாதிக்கப்பட்டவன். அதுக்காக நான் வெளிப்படை சாட்சியம் ஒன்றை நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் தொடர்ச்சியாக எந்த ஊடகங்களிலும் கூறுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும். அது உள்ளக பொறிமுறை என்பது ஏமாற்று, அவற்றுக்கான வழிகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. ஆகவே அதை மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். இந்த விடயத்தை அவர் பதிவு செய்யவில்லை. கட்சிக்குள் பிரச்சனை இருப்பது என்பது அதை நாங்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை என்று ஒரு புறம் வைத்துக் கொண்டாலும், இந்த விவகாரத்தில் அவர்கள் ஏன் ஜனாதிபதியிடம் நேரடியாக சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இதுதான் முக்கியமான விடயம். இங்குதான் எங்களுடைய அரசியலே இருக்கிறது. இதை கண்டு சர்வதேச நீதி பொறிமுறை சர்வதேச விவகாரங்களுக்குள் இந்த முள்ளிவாய்க்கால் போர்க்குற்ற இனப்படுகொலை விவகாரங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதில் வருகிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தெளிவாக இருப்பதன் நோக்கம் என்னென்றால், அங்கு செல்கிற போது இந்த நாட்டுக்குள் ஒரு ஆபத்து இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ சில வேளை நாடு இரண்டாக உடைபடக்கூடிய வாய்ப்புகளும் வரும், அல்லது இந்த யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் அத்தனையும் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அல்லாவிட்டால் அந்த நீதி பொறிமுறை ஒன்று சரியாக நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வும் அதில் தான் தங்கி இருக்கிறது. இந்த விவகாரத்தை ஏன் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவராக இருக்கிற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வைக்கவில்லை, கோரிக்கையாக வைக்கவில்லை? இதுதான் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விவகாரம்.
ஆகவே இதை இவர் இங்கு சொல்லிவிட்டு கனடாவிலும் அதை தெளிவுபடுத்தி இருந்தால் ஒரு பாரிய நம்பிக்கை ஒன்று உருவாகி இருக்கும். இன்றைக்கு இந்திய தரப்பையும் இவர்கள் சந்தித்த புதிதாக வந்த பாராளுமன்ற குழு இலங்கைக்கான இந்திய தூதுவரையும் சந்தித்தவர். இலங்கைக்கான இந்திய தூதருக்கும் ஏன் இதை சொல்லவில்லை? நீங்கள் தொடர்ச்சியாக மனித உரிமை பேரவையில் நடுநிலை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இனியாவது எங்களுடைய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் நீங்கள் மனித உரிமை பேரவையில் வருகிற தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகின்ற தீர்மானத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் பாதிக்கப்பட்ட மக்கள் வேண்டுகிறார்கள். அதைத்தான் அவர்கள் எங்களிடம் கோரிக்கையாக வைக்கிறார்கள் என்று ஏன் இந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த இந்திய தூதரிடம் கூட அதை சொல்லவில்லை? நீங்கள் சந்திக்கிற பிரதான சக்திகளுக்கு நீங்கள் அந்த கோரிக்கையை ஏன் வைக்கவில்லை? வெறுமனே கனடா சென்றவுடன் அங்கிருக்கிறவர்களிடம் கைதட்டு வாங்குவதற்கு இப்படியான செயற்பாடுகளை செய்கிறீர்களா என்ற கேள்விதான் எனக்கு இல்லை, மக்களிடமிருந்து வருகிறது. இந்த விவகாரம் என்பதுதான் அதாவது தாயகத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இங்கு ஏன் ஜனாதிபதியிடம் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை? அங்கு ஏன் சென்று அதை வைக்கிறார்கள்? ஜனாதிபதி தரப்பு தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணையை புறக்கணித்து உலக பொறிமுறை மூலம்தான் நீதி வழங்குவோம் என்று சொல்லுகிற தரப்பிடம் ஏன் இதை அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையை தெளிவுபடுத்தவில்லை, சொல்லவில்லை என்கிற கேள்வி எழுந்த வண்ணம் இருக்கு. காலாகாலமாக இவ்வளவு தூரம் இவ்வளவு அழிவை 2009 பிறகு கண்ட நாங்கள் தொடர்ந்தும் இதற்கான ஒரு முடிவை கண்டு கொள்ளாமலுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்குள் நாங்கள் பிரிவினைகளையும் எங்களுக்குள் நாங்கள் செயல்பாடு திறனற்ற நிலைப்பாட்டையும் காண்பது என்பது மிக தமிழ் இனத்துக்கு ஒரு அவமானமான விடயமாகவே இருக்கின்றது. பற்றி பேசிக்கொள்வோம். இவருடைய செயல்பாடுகள் அல்லது இவருடைய முன்னெடுப்புகள் ஒரு வகையில் அது சிறப்பாக தமிழ் மக்களுக்கு இருந்தாலும் கூட இவருடைய நடைமுறைகள் இவருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. இப்பொழுது மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்ற குற்றப்பணமானது அல்லது தண்டப்பணமானது இதற்கு என்ன நிலைவரம் நடக்கும் என்று அங்கே ஊடகம் சார்ந்தோர் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் கதைத்துக் கொள்வதாக. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் முன்னெடுக்கிற சில விடயங்கள், உதாரணமாக இந்த ஊழல் சார்ந்த விடயங்கள் அல்லது செயற்பாட்டில் ஏற்பட்டிருக்கிற பலவீனம் அல்லது சில நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெறாமல் பின்தள்ளப்பட்டதற்கான காரணங்கள், அப்படியான விஷயங்களை முன்னெடுக்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதுகள் ஒரு தட்டி கேட்க ஆள் இல்லை என்றால் தம்பி சண்ட பிரசண்டன் என்ற மாதிரி தட்டி கேட்க ஒரு கட்டாயம் ஒரு ஆள் இருக்க வேண்டும். ஆனால் தட்டி கேட்பதற்கான முறையில் தட்டி கேட்க வேண்டும். எந்த பிரச்சனைகளையும் நாங்கள் அணுகுகிற போது அதற்கான ஒழுங்கு முறை என்பது இருக்கு. அந்த ஒழுங்கு முறை மூலம் நாங்கள் செல்வோமாக இருந்தால் அது நிச்சயமாக அது இன்னும் ஆரோக்கியமானதாக இருக்கும். வெறுமனே தவறு விடுகிறவர்களை காப்பாற்ற முடியாது. தவறுகளை நாங்கள் தவறு என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரம் தவறை தட்டி கேட்கிற முறைமையில் நாங்கள் தட்டி கேட்கிற போது தவறு புரியவர்கள் தப்பிச் செல்ல விடாது தடுக்க முடியும். இதில் என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் தவறிழைத்தவர்களை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் இன்னொரு வகையில் தப்பிச் செல்வதற்கு நாங்கள் வழி விடுவதற்கான நடவடிக்கைகளையும் இதுக்குள் ஏற்பாடு செய்யும். இதுதான் இங்க இருக்கிற ஆபத்து. நான் நினைக்கிறேன் அரசு அதிகாரிகள் என்ற தரத்தில் கிட்டத்தட்ட 50% ஊழல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார். நாங்கள் எல்லோரையும் குற்றம் சாட்ட முடியாது. நேர்மையான பல அதிகாரிகள் இருக்கிறார்கள், விசுவாசமாக கடமையை செய்கிற அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படியானவர்களை தாண்டி பிழை செய்கிறவர்கள் தப்பிச்சு கொள்ளக்கூடிய சூழலில் இவருடைய சில செயற்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் அமைகிறது. அதுதான் அங்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பலவீனமான சூழல். மற்றது பாராளுமன்றத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ளுகிற விதங்கள், பாராளுமன்றம் என்பது ஒரு நாட்டின் உயரிய சபை, அதற்கான சில அணுகுமுறைகள் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதை எப்படி கையாள வேண்டும் என்ற விதங்கள் இருக்கிறது. வெறுமனே ஊடகங்களில் நாங்கள் எதை பேசினாலும் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை போக்குகள் இருக்குமாக இருந்தால் அது வெறுமனே ஒரு நீண்ட காலத்துக்குள் அது பயன் தரக்கூடியதாக இருக்காது. அது விரைவாக அடிபட்டு போயிடும்.
ஆகவே நாங்கள் மெல்லன பாயும் நீர் கல்லையும் உருகி பாயும் என்று சொல்வார்கள். ஒரு பிரச்சனைகள், குற்றங்கள் அல்லது ஒரு தவறுகளை சுட்டி காட்டுகிற விதம் சரியான முறையில் கொண்டு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக பாதிக்கப்படுகிற தரப்பு இவருடைய பெயரை கேட்டே பயப்படும். இது அவ்வாறல்ல. இது பாதிக்கப்படுகிற தரப்பும் மீறி இவரை அமர்த்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிற ஒரு நிலைமை உருவாகி கொண்டு வருமாக இருந்தால் அது பயனற்றதாகத்தான் சென்றுவிடும். ஆகவே இந்த விவகாரத்தில் மிக நிதானம் தேவை, நிதானம் கட்டாயம் தேவை. நாங்கள் முதலாவதில் சிக்ஸர் அடித்து விட்டோம் என்றதற்காக ஒயிட் பாலில் சிக்ஸர் அடிக்க இயலாது. ஆகவே இப்படியான விஷயங்களில் நாங்கள் தெளிவாக கையாள வேண்டும். ஒரு பிழையான பிம்பத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த STS தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, பல ஊடகங்களில் பல பிழைகளை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆனால் இவரனுடைய அந்த அணுகுமுறை, இவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் என்பது அதிர்ஷ்டம் என்றுதான் பார்க்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை இவர் எப்படி சரியாக கையாள போகிறார் என்பதுதான் தொடர்ச்சி. நாகரீகமான சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடாகவும் இருக்கும். சில குதர்க்கமான விஷயங்களை அவதானிக்கிற தரப்புக்கு ரசனையை கொடுக்கின்ற வகையில் செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்லுவிடக் கூடாது. நாகரீகமான உலகத்தில் நாகரீகமான முறையை நாங்கள் கையாண்டு கொண்டுகிற ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற நிலைமை என்பது ஒரு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் என்பது ஒரு வித்தியாசம். அந்த நிலைமையை நாங்கள் தக்க வச்சுக் கொள்வது மாத்திரமல்ல, குற்றஞ்சாட்டுகிற போது ஆதாரத்துடன் நாங்கள் குற்றஞ்சாட்டி தவறு செய்பவர்களை வெளிக்கொண்டு வருவோமாயிருந்தால் தவறு செய்த அத்தனை பேரும் தவறை அத்தோடு நிறுத்தி கொண்டு செய்த தவறுக்கான பரிகாரத்தையும் தேட முற்படுவினம். அல்லாட்டி தவறு செய்ய துணிகிற ஒவ்வொருத்தனும் இவன் பேரை சிந்திச்சு போட்டு தவற செய்யக்கூடாது என்பதற்காக தவறை செய்யாமல் இருக்கும். இதான் எங்களோட விடுதலை போராட்டம் கற்றுத்தந்த பாடம். விடுதலை போராட்டத்தினுடைய தலைமையினுடைய பேரை கேட்டாலே பலருக்கு குற்றம் செய்ய விருப்பம் வராது. ஏனென்றால் அது குற்றம் செய்தால் என்ன நடக்கும் எல்லாம் தெரியும். ஆகவே அப்படியான ஒரு சூழல் இருக்கத்தான் வேணும். ஏனென்றால் அப்பதான் சமுதாயம் பல கட்டுப்பாடுகளை கொண்டதாக இருக்கும். ஆனால் கையாளுற விதத்தில் தவறு ஏற்பட்டால் அது நமக்கே அது எதிரானதாக மாறும் என்பது யதார்த்தம். இதை அவர் சிந்தித்து செயற்படுவதை நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். அரசியலமைப்பிடத்தில் எங்களோடு இணைந்திருந்து நீங்கள் தகவலை தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். சபாபதிராஜ் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி சபாபதிராஜ். நல்லது உறவுகளை நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு இணைந்திருந்தவர் இலோவின் யாழ் மாவட்டத்தின் அமைப்பாளராகவும், அது மட்டுமில்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு வடக்கு முன்னாள் உறுப்பினராகவும், இன்னும் பல வேலை திட்டங்களை, பொது வேலை திட்டங்களை புறம்பெய நாடுகளிலிருந்து அவர்களுக்கான பணிப்பை செய்கின்ற பலருக்கான உதவி திட்டங்களை மக்களுக்கு செய்து வருகின்ற ஒருவராகவும், அரசியல் ஈடுபாட்டில் மிக ஆளுமையாகவும், இன்னும் பொதுவான அரசியல் நோக்கோடு எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை எடுத்து வருகின்ற ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் இருக்கின்ற சபாகுராஸ் அவர்களை நாங்கள் தொடர்ந்து இந்த அரசியல் ஆய்வு படத்துக்கு எடுத்து வருகின்ற நோக்கம் விழிப்புணர்வான பேச்சுக்களும் விழிப்புணர்வான செயற்பாடுகளும் புறம்பெய நாடுகளில் இருப்பவர்கள் மிக ஆளுமையாக அவருடைய கருத்துக்களை கணிப்புகளை நாம் சிந்திக்கின்றார்கள். அதற்கான அங்கீகாரத்தை வழங்குகின்றார் என்ற வகையிலே சிறப்பாக இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி சபாகுராஸ். நன்றி தேவண்ணா. தொடர்ந்து இந்த STS தொலைக்காட்சியை சொல்வது என்னென்றால், சிங்கள ஆட்சியாளர்கள் நாடு பலவீனப்பட்டாலும், ஆட்சியாளர்கள் சில வேளையில் பலவீனப்பட்டாலும், புதிதாக வருகிற ஆட்சியாளர்கள் தந்திரோபாயமாகத்தான் இந்திய தரப்பை கையாண்டு கொண்டிருக்கிறார். பூகோள அரசியலை நம்பி இருக்கிற நாடுகளை அவர்கள் மிக மிக கச்சிதமாக கையாளுகிறார்கள். காலத்தில் எப்படி இந்த அரசாங்கம் இந்தியாவினுடைய எதிர்பார்ப்புகளை இந்த நாட்டுக்குள் நிறைவேற்றப் போகிறது என்கிற செயற்பாடுகளை வைத்துத்தான் அதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது
அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.